ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை தேசத்திலே கிருபையாய், இரக்கமாய், தயவாய் அவர் வழிநடத்துவாராக என்று சொல்லி, இந்த நாள் தியான வசனமாக நான் ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவர்களுடைய மூச்சு எல்லாம், அதாவது ஜீவனெல்லாம், வாழ்க்கையெல்லாம், வெற்றியெல்லாம் ஜெபத்தில் தான் இருக்கிறது. இதை எங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மூளையினால் செய்ய முடியாத இந்த அரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இந்த முழங்காலை முடக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த முழங்காலுக்கு பதில் உண்டு. ஆண்டவராய் இயேசுக்கு சொன்ன கெத்செமனே தோட்டத்திலே ஒரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அநேக பரிசுத்தவான்களுடைய முழங்காலினுடைய ஜெபத்திற்கு பெரிய பெரிய வெற்றியின் ரகசியங்கள் கூட வேதத்தில் இருந்திருக்கிறது. சென்னையில் அப்போஸ்தலிய கிறிஸ்தவ சபையில் அதை ஆரம்பித்த பாஸ்டர் சுந்தரம் நம்முடைய பள்ளியாடி பகுதியை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே முழங்காலில் நின்று ஜெபித்து 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 இன்னைக்கு பிரசவப்பாக்கம் பக்கத்தில் ஒரு சபை 20,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையில் வருகிற ஜனங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் முழங்காலுடைய அனுபவங்கள், இந்த முழங்கால் காய்த்து காய்த்து அவருடைய மேல் தோட ஒரு பாட்டிலில் போட்டு போட்டு வச்சிருப்பார். அந்த முழங்காலுக்கு அவ்வளவு ஜெயம் உண்டு என்று சொல்வார். இந்த முழங்கால் பல ஆசீர்வாதத்தை சாதிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை ஜெயத்தை கொண்டு வருவதற்கு இந்த முழங்கால் நமக்கு அவசியம். அதான் முதலாவது சொன்னேன், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரு அறிகுறி, அதாவது ஜெபம். இந்த மூளையினால் செய்ய முடியாததை முழங்கால் செய்யும் என்று மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த முழங்காலில் ஜெபிக்கும் பொழுது இந்த முழங்காலுக்கு ஆண்டவர் மதிப்பளிக்கிறவர். இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம், ஒருவேளை அவன் பலவீனம் உள்ளவனாக இருக்கலாம். அந்த முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த முழங்காலுக்கு பிசாசு நடுங்கும், உலகமே நடுங்கும். அந்த முழங்காலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த முழங்காலில் ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்கிறது, ஜெபிக்கிறவன் பாவம் செய்யவே முடியாது, பாவம் செய்ய மாட்டான். அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்வதற்கு எந்த சான்ஸும் வருவதே கிடையாது. அதே நேரத்தில் ஜெபிக்காத பட்சத்தில் பாவம் நம்மை நெருங்கி வந்துட்டே இருக்கும். பாவம் நம்மளை என்ன செய்ய நெருக்கும். ஜெபிக்கிறவங்க பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவங்க ஜெபிக்க முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஜெபம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு வெற்றி நடைபோடும். நம்முடைய தொழிலுக்கு ஒரு வெற்றி உண்டு. நம்ம எதை கையிட்டு செய்தாலும் அவைகளுக்கு வெற்றி உண்டு. அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவை ஜெபம். அந்த ஜெபம்
உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுக்கு அது பிரியமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்தரணும். உங்க நல்ல ஆவி ஆண்டவரே என்னை செம்மையான வழியில நடத்தட்டப்பா என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. நான் சுருக்கமாய் நான் உங்களோடு சில வார்த்தைகளை பேசுகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரையிலும் 3 விதமான ஜெபத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபம். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள், அவருடைய ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். அந்த 3 விதமான ஜெபம் எப்படி இருந்தது? அந்த 3 விதமான ஜெபத்தில் கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசிவிட்டு அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் எவ்வாறு பதில் கொடுத்தார்னு சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த நியாயாதிபதி புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே அதில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பென்யமீன் கோத்திரத்தாரை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருகிற மனுஷர் 4 லட்சம் பேர் என்று தொகையிடப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? யுத்த வீரர்கள். 4 லட்சம் பேரும் யுத்த வீரர்கள். ஆனால் இந்த பென்யமீனுடைய படையில 25,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் இந்த கவுன் எரியக்கூடியவர்கள், இந்த கவுன் வைத்து யுத்தம் செய்கிறவங்க 700 பேர் உண்டு. இந்த கவுன் வைத்து எரியக்கூடிய சமயத்தில் அது ஒரு மனுஷனுக்கு தப்ப முடியாது, அப்படி கரெக்டாக அடிப்பாங்க. அந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கு. ஆனால் 25,000 + 700, 25,700 படைகளை மேற்கொள்வதற்கு 4 லட்சம் படைகள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த 4 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள். அந்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்கள் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் என்ன செய்தார்கள்? விசாரித்தவுடன் அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக கடவன் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த பென்யமீன் அந்த கோத்திரத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு இடையில ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்குது. ஒரு இனக்கலவரம் அங்க நடந்துட்டே இருக்குது. நடக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சகிக்க முடியல, அவ்வளவு தூரம் போராட்டம் போயிட்டு இருக்குது. இந்த போராட்டத்துக்கு ஒரு ஜெயம் வேணுமே. இந்த 4 லட்சம் பேரும் தேவனுடைய வீட்டுக்கு சபைக்கு போறாங்க. சபைக்கு போய் கேட்குறாங்க, ஆண்டவரே பென்யமீன் புத்திர எங்கிட்ட நெருங்கிட்டே வாரம், எப்போவும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான், நான் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் யுத்தம் பண்ணணும். அதனால நாங்கள் யார் முந்தி போய் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவங்க தேவ சித்தத்தை கேட்டார்கள். தேவ சித்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா புறப்பட கடவன். யூதா யார்? யூதா என்று சொன்னால் அவன் யார்? யூதா என்பது துதிக்கு அடையாளம். துதியை முன்னிறுத்துவது அவருடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போ இவங்க போன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, யூதா புறப்படட்டும் என்று சொன்னாங்க. யூதா புறப்படட்டும் என்று சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னது? இவங்க புறப்படுறாங்க. அடுத்த வசனம்
என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே என்ன செய்தார்? எழும்பினார்கள். அதிகாரிகள் எழும்பி கிபியாவுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு பாளையம் இறங்கிட்டார். பாளையம் இறங்கி நிற்கிறார். ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம் இது. முதல் ஜெபம். பாளையம் இறங்கினார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நிற்கிறார்கள். அதாவது இஸ்ரவேல் யூதாவும் பென்யமீன் புத்திரரும் அணிவகுத்தாச்சு. யுத்தம் செய்வதற்கு அணிவகுத்த உடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வசனம், ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலிலே 22,000 பேர் அன்றைய தினம் தரையிலே விழும்படி ஒரு சங்காரம் வந்துவிட்டது. செத்து விட்டார்கள். 22,000 பேர் செத்து விட்டாங்க. அந்த 18ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, பின்பகுதியில் யூதா புறப்பட கடவன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, அந்த பென்யமீன் புத்திரோடு யுத்தம் கலக்கலாமா கலக்கலாகதா? எங்கள் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரித்தார்கள். தேவனிடத்தில் விசாரித்த உடனே ஆண்டவர் சொன்ன யூதா புறப்படட்டும் என்று சொன்னார். இது தேவனுடைய வார்த்தையை முன்வைத்து யுத்தத்துக்கு போன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 22,000 பேர் செத்து போனாங்க. நீங்க கேட்பீங்களா, ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம், உங்க சித்தம் கேட்டோம், யுத்தம் செய்யலாமான்னு சொல்லி கேட்டோம், நீங்க தானே சொன்னீங்க யுத்தம் பண்ண போன்னு சொன்னீங்க, உம்முடைய வார்த்தை கேட்டு தான் நாங்கள் யுத்தத்துக்கு போனோம், நீங்க போ சொன்னா தான் நாங்கள் போனோம், நீங்க போ சொல்லி 22,000 பேர் செத்து போனாங்களப்பா. நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? கர்த்தர் சொல்லி தோல்வி வருமா? இது ஒரு பயங்கரமான கேள்விக்குறி அல்லவா? கேள்விக்குறி அல்லவா? ஆனா கர்த்தர் யுத்தத்துக்கு போக சொல்லி தோல்வி வந்துட்டு சரி, அது இருக்கட்டும். இந்த தோல்வியினுடைய சம்பவத்தை உங்களுக்கு பிந்தி நான் சொல்றேன். சரி, அடுத்த வசனம் 22ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நிற்கிறார். முதலாவது பார்த்தா தேவனுடைய வீட்டுக்கு போய் எங்கள் யார் முந்தி பென்யமீனோட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் போகணுமா போகாண்டாமான்னு கேட்கல, யார் யுத்தம் பண்ண போகணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், ஆண்டவரே நான் போனா போலாமா போகக்கூடாதான்னு சொல்லி கேட்கணும். முதல்ல கேட்டிருக்கணும், கேட்கல. ஆனா ரெண்டாவது கேட்கிறாங்க, முதல் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய ஒரு கூட்டத்தை அணிவகுத்து வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு வருது. ஆலயத்துக்கு வந்துகிட்டு 23ஆம் வசனம், அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுதாங்க. எதுக்கு அழுதாங்க? ஆண்டவரே 22,000 பேர் செத்து போனாங்க, மறுபடியும் நாங்கள் யுத்தம் செய்வதற்காக ஆயத்தமா நிற்கிறோம். ஆனால் அழுது, எங்கள் சகோதரனாகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போகலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தாங்க. போகலாமா போகலாகாதா என்று சொல்லி கேட்கல, போகலாமா. ஆண்டோடைய சில தேவ பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள் தான் சில நேரத்தில் தன்னுடைய ஜெபத்தில் சுயம் வெளிப்படுது, சுய சித்தம் வெளிப்படுது, பெருமை வெளிப்படுது. தனக்கு ஆதாயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில சில காரியத்தை செய்யறாங்க.
அப்படிப்பட்ட ஜெபம் தேவ சமூகத்தில் இந்த தவறான ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுது. கேட்டவுடனே அதுக்கு கர்த்தரை விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு விரோதமாய் இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே, பென்னியமீன் எங்க சகோதரனாகிய பென்னியமீனோடு யுத்தம் பண்ண போகலாமா? ஓ போகலாமா? திரும்பவும் யுத்தம் கலக்கலாமா? போகலாமா என்று சொல்லி கேட்டவுடனே கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு விரோதமாக போங்கள். அவர் ஒரு விரோதமாய் போங்கன்னு சொன்னார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்னியமீன் புத்திரர் கிட்ட சேருகிற பொழுது 24 வசனத்தில் பென்னியமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் 10 உருவுகிற 18,000 பேர் 18,000 பேர் அன்றைய தினம் தரையில் விழும்படி சங்காரம். முதலாவது 22,000 பேர் செத்துட்டாங்க. இரண்டாவது 18,000 பேர். இந்த 4 லட்சத்துல 40,000 அவுட், 40,000 செத்து போனாங்க. மக்களுக்கு பயங்கர குழப்பம். ஆண்டவரே, என்ன ஆலயத்துக்கு தான் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்லி 40,000 பேர் செத்து போனாங்களே, 40,000 பேர் செத்து போனாங்களே. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் சிலவங்களுடைய உள்ளத்தில் உணர்த்திருப்பார் போல தோணுது. நம்ம ஏதோ முதல் ஜெபம், இந்த மேலோட்டமான ஜெபம், வீட்டுக்கு போனாங்க, யுத்தத்துக்கு போகலாமா அப்படின்னு சொன்னார். யூதா போட்டுன்னு சொல்லிட்டார். அவரு மேலோட்டமாக சொல்லிட்டார். மேலோட்டமான ஜெபத்துக்கு மேலோட்டமான பதிலை கத்த சொன்னார். ஆனால் யூதா புறப்படட்டும்னு சொன்னார். அந்த வெற்றி தருவேன்னு சொல்லல ஆண்டவர். இரண்டாவது ஜெபத்தில் வந்து அழுதாங்க. தன்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாய் கொடுக்காதபடிக்கு செத்து போனதுக்காக அழுதாங்க. பென்னியமீன் புத்திரோடு திரும்ப யுத்தம் கலக்கலாமா என்று சொல்லி கேட்டாங்க. ஆனா கேட்டவுடன் ஆண்டு சொன்னாரு, அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்று சொன்னாரு. நான் ஜெயம் தருவேன்னு அவர் சொல்லல. ஆனா அவன் யுத்தத்துக்கு புறப்பட்ட பொழுது 18,000 பேர் மறுபடியும் செத்து போனாங்க. செத்த உடனே இந்த மக்களுக்கு ஒரு பயங்கர வேதனை உண்டாயிற்று. அதில் மறுபடி 3வது ஜெபம் ஆரம்பிக்க போகுது. 3 விதமான ஜெபத்தில் இது 3வது ஜெபம். 26ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்க போறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு அந்த 3,60,000 மக்கள், 4 லட்சத்தில் 40,000 போச்சு. 3,60,000 மக்கள் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில முதலாவது அழுதார்கள். என்ன செய்தார்கள்? அழுதார்கள். இரண்டாவது சாயங்காலம் மட்டும் உபவாசம் பண்ணினார்கள். அதாவது முதல் அழுதார்கள், இரண்டாவது தரித்திருந்தார்கள். என்ன தரித்திருந்தார்கள்? அந்த யாக்கோபு தரித்திருந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலொழி உம்மை விடமாட்டேன்னு சொல்லி தரித்திருந்தது போல, அவரை கட்டியாய் பிடித்தது போல எல்லாரும் கட்டியாய் பிடிக்கிறாங்க. தனித்திருக்கிற அனுபவம். தனித்திருந்தார்கள். அந்த சாயங்காலம் மட்டும் எல்லாரும் உபவாசம். அந்த நினிவே பட்டணத்துடைய மக்கள் எல்லாம் நினிவே உபவாசம் எடுத்தது போல, அழிய போகுதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் உபவாசம் எடுத்தது போல அங்கே ஒரு உபவாசம் எல்லாரும் எடுக்கிறாங்க. உபவாசம் எடுத்தது மாத்திரமல்ல, அந்த 3,60,000 மக்களும் சர்வாங்க தகன பலியாக தன்னுடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரம் முழுவதும், ஆண்டவரே எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்களால் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது. நீங்க யோவான் 15ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறீர், என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க.
அதனால் ஆண்டவர் நீங்க இல்லாம நாங்க ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை. அதனாலே ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரத்தை எல்லாம் நான் பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா, பலிபீடத்தில் வைக்கிறேன். எங்களுடைய சுயத்தை, எங்களுடைய பலத்தை, எங்களுடைய ஆணவத்தை, எங்களுடைய அகங்காரத்தை, ஆண்டவரே மற்றவர்கள் அற்பமாக எண்ணின எண்ணத்தை எல்லாவற்றையும் என் பலிபீடத்தில் வைக்கிறப்பா. நாங்கள் அல்ல, பவுல் சொன்னது போல கிறிஸ்துவே எங்களில் வாழுகிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அல்ல, நீங்க தான் இந்த காரியத்தில் எங்களுக்கு வெற்றி தரணும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்தான் ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச உடனே கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஜெபத்திற்கு என்ன செய்தது, ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் சமாதானம் உடன்படிக்கை என்று சொன்னார்கள். ஆண்டவரோடு சமாதானமாகிறார்கள். அர்த்தம் என்ன, அந்த இரண்டு ஜெபங்களும் தன் இருதயத்தை தூரமாக வைத்துவிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள். இந்த மூன்றாவது ஜெபம் இருதயத்தை அருகாமையிலே கொண்டு வந்து தேவனோடு இருந்து தேவனிடம் ஜெபிப்பதும் தேவன் உடன் ஜெபிப்பது வித்தியாசம் உண்டல்லவா? அந்த இரண்டு ஜெபமும் தேவனிடம் ஜெபித்தார்கள், தேவன் உடன் ஜெபிக்கவில்லை. ஆனால் மூன்றாவது ஜெபம் தேவனிடம் ஜெபிக்கவில்லை, தேவன் உடன் ஜெபித்தார்கள். தேவன் உடன் ஜெபித்தார்கள். தேவன் உடன் ஜெபித்த உடனே அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்திலே சமாதான பலிகளை இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்கள் அங்கே இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய கர்த்தருடைய வெற்றியின் பெட்டி ஏதேம் ஓபேத்துடைய வீட்டிலே அந்த வெற்றியின் பெட்டி இருந்த பொழுது, உடன்படிக்கையின் பெட்டி இருந்த பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே பெட்டி அங்கே இருக்கிறது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் 28ஆம் வசனம், பினெகாஸ் அந்நாட்களே கர்த்தருடைய சன்னதியிலே நின்று, எங்கள் சகோதரனாகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் பண்ண புறப்படலாமா, புறப்படலாகாதா, புறப்படலாமா, புறப்படலாகாதா என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவர்கள் விசாரித்தார்கள் தேவனிடத்தில். மூன்றாவது ஜெபம் புறப்படலாமா, புறப்படலாகாதா. விசாரித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நேரத்திலே அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். 43ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற வேளையிலே, இப்படியே பென்யமீன் புத்திரரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாய் வருமட்டும் அவர்களை லேசாய் முறியடித்து விட்டார்கள். ரொம்ப சுலபமாய் முறியடித்து விட்டார்கள். 2 முறை கடினமாய் யுத்தம் செய்தும் 2 தோல்வியை சந்தித்தார்கள். 22,000 18,000 டோட்டல் 40,000 40,000 40,000 மக்கள் மரித்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா மூன்றாவது ஜெபமோ அழுதது மாத்திரமல்ல, தரித்திருந்தது மாத்திரமல்ல, உபவாசம் எடுத்தது மாத்திரமல்ல, பலிபீடத்திலே தகன பலியாக வைத்தது மாத்திரமல்ல, தேவனுக்கும் இவர்களுக்கும் உள்ள சமாதான பலியை இட்டு ஜெபித்த பொழுது ஆண்டவர், தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் பிரியமாக இருந்தது என்று அறிந்து சொன்னார், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் சொல்லி என்ன செய்தார்கள் தெரியுமா? மறுநாளிலே
அவர்களை தன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரரை வளைந்து கொண்டு அவர்களை லேசாய் முறியடித்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல முறை நீங்கள் ஆலயத்திலே வந்து ஜெபித்திருக்கலாம், தனிப்பட்ட முறையிலே ஜெபித்திருக்கலாம். ஜெபித்ததற்கு பிறகு பதில் வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா அது தோல்வியாக உங்களுக்கு முடிந்திருக்கிறது. ஆண்டவரே, நான் உங்களுடைய சாலயத்துக்கு வந்து ஜெபிச்சேன், அதில் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன், அல்லது அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அல்லது எங்களுடைய போதகர் சொன்னார் உனக்கு ஜெயம் உண்டு சொல்லி அதை நம்பி வீட்டுக்கு வந்தால் தோல்வி தோல்வி தோல்வியாக முடிந்திருக்கிறது. நீ எத்தனை நாள் அழுதிருக்கிறாய், எத்தனை நாள் கலங்கி இருக்கிறாய்? சற்று சிந்தித்து பார். அதுக்கு ஒரு காரணம். அந்த தோல்விக்கு தேவன் அல்ல, நாம் தான் காரணம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக பலிபீடத்தில் வைக்காதபடிக்கு நாம் மேலோட்டமாக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து மேலோட்டமாக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த மேலோட்டமான பணத்து ஆண்டவருடைய பதிலை கர்த்தர் தந்து அவர் மேலோட்டமாக தான் நம்மை நடத்த முடியும். நீ உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்தால், நீ தகனபதியாக பலிபீடத்தில் வைத்தால், உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நீ ஆண்டவருக்கு நீ கொடுத்தால், ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக அவர் பதிலை தருவதற்கு அவர் உண்மையும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர், அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறதுமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனை அல்லவா ஆராதிக்கிறீர்கள். அவர் சொன்ன, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மைமைப்படுத்துவாய் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் ஒளிந்து போவது இல்லை. வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் நேர்மையானவர். அவர் உனக்கு அற்புதத்தை செய்ய கடந்து வந்திருக்கிறார். கடந்து வந்திருக்க ஜெபிப்போமா? எழுந்திருப்போமா? ஜெபிப்போமா? உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை என்னுடைய அன்பு ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 முறை தோல்வி சந்தித்தார்கள், 3வது முறை ஜெயத்தை சந்தித்தார்கள். அந்த தோல்விக்கு காரணம் என்ன, ஜெயத்துக்கு ரகசியம் என்ன என்ற ஒரு வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்கள், நானும் ஜெபித்தேன், தோல்வி வந்திருக்கிறது, நான் ஜெபித்தேன், ஜெயம் வந்திருக்கிறது. தோல்வியை சந்தித்த மக்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தன்னுடைய ஜீவியத்தை பலிபீடத்தில் வைத்துவிட்டு ஜெபிப்பதற்கான தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலத்தை கத்த செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்.